எல்லாரும் அங்கிள் மைக் சாப்பிடுறத மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. அவர் வேலை செய்றதையோ, வேற ஏதாவது பண்றதையோ ரொம்ப அரிதா தான் பார்த்திருப்பாங்க. இந்த சாயங்காலம் வீட்டுக்கு நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது, கையில கிராசரி பேக்ஸ் எடுத்துட்டு போற நெறைய பேர பார்த்ததும், அவரோட கவனம் முழுக்க சாப்பாடு மேல போயிடுது. உடனே வயிறு பசியால சத்தம் போட ஆரம்பிக்குது. சாப்பிட ஒரு நல்ல இடம் தேடி, பக்கத்துல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ட சீக்கிரமா சர்ச் பண்றாரு. இசகாயா இருக்கிற தெருவுக்கு வந்ததும், ஒரு மங்கோலியன் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் அவர் கண்ல படுது. கிரில் மீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நெனச்சு, இன்னைக்கே அங்க சாப்பிடலாம்னு முடிவு பண்றாரு. உள்ள நுழைஞ்ச உடனே சார்கோல் ஸ்மோக் வாசனையும், சுட சுட வெந்துகிட்டே இருக்கிற சாப்பாட்டோட மணமும் அவர வரவேற்குது. சர்வர் மேனு கார்ட்ட கொண்டு வர அத கவனமா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, பக்கத்திலேயே ரெஸ்டாரண்டோட சிக்னேச்சர் டிஷ் ஸ்காலின் சாஸோட லேம்ப் ரோல்ஸ் அவர் கண்ணுல படுது. இந்த தடவ கொஞ்சம் கூட யோசிக்காம, உடனே சர்வர கூப்பிட்டு சால்ட் கிரில்ட் ஃபிஷ் ரோல்ஸ், ஸ்காலின் சாஸோட லேம்ப் ரோல்ஸ், ஒரு பவுல் சாதம், ஒரு ஊலாங் டீ ஆர்டர் பண்றாரு. முதல்ல இத சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னும் பசி இருந்தா அப்புறம் வேற ஆர்டர் பண்ணலாம்னு நெனைக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வந்துருது. லேம்ப் ரோல்ஸ் சிவப்பு நிறத்துல மின்னிக்கிட்டு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பார்த்தாலே ராவாவே சாப்பிடலாம் போல தோணுது. அது கிரில்ல மேல வெறும் 3 முதல் 5 செகண்ட்ஸ் மட்டும் வச்சா போதும். கொஞ்சம் சீ சால்ட் தூவி ஒரு பீஸை வாயில போட்டதும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாவும், சாஃப்ட்டாவும் இருக்கு. அடுத்த பீஸை ஸ்காலின்ஸ சேர்த்து சாப்பிடும்போது, அதோட டேஸ்ட் செம்ம டிவைனா இருக்கு. செம்ம ஹாப்பி மூட்ல இருக்கிற ஆங்கிள் மைக், மீதி இருக்கிற 2 பீஸையும் சீக்கிரமா கிரில் பண்ணி ஒண்ணு பின்னாடி ஒண்ணுன்னு வாயில போட்டுக்கிறாரு. இவ்வளவு டேஸ்டியான லேம்ப் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லன்னு நெனைக்கிறாரு. அதுவும் சாதத்தோட சேர்ந்து சாப்பிடும்போது, அது செம்ம ஹெவன்லி காம்பினேஷன். அடுத்ததா வருது சால்ட் கிரில்ட் ஃபிஷ் ரோல்ஸ். கொழுப்பு நிறைஞ்சு, லைட்ல மின்னிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபிஷ் ரோல்ஸ கிரில்ல மேல வச்சு, அதுல இருக்கிற ஆயில் மெதுவா உருகி வெளிய வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாரு. எலும்போட இருக்கிற மீட்டுக்கே தனி டேஸ்ட். ரிச் ஆயில் ஃபிளேவர், ஃபுல்லா டேஸ்ட் நிரம்பி, செம்ம டெலிஷியஸா இருக்கு. சில பைட்ஸ்லயே அந்த ஃபிஷ் ரோல்ஸையும் முடிச்சிடுறாரு. விருந்து இன்னும் தொடரணும்னு ஆங்கிள் மைக் மறுபடியும் சர்வர கூப்பிட்டு ஒரு கிரில்ட் மீட் காம்போ ஆர்டர் பண்றாரு. அதுல லேம்ப் லெக், லேம்ப் ஷோல்டர், லேம்ப் நெக் ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. சர்வர் ஒரு புதுசா கிரில்ல கொண்டு வந்து, முதல்ல ஒரு 40 மீட் பீஸால கிரில்ல தொடச்சு, ஓரங்கள்ல பீன் ஸ்ப்ரவுட்ஸ் அடுக்கி, நடுவுல லேம்ப் பீஸ வச்சு கிரில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. லேம்ப் லெக் நல்லா ஃபர்மாவும், சூயியா இருக்கும். லேம்ப் ஷோல்டர் அவ்வளோ டெண்டரா இருக்கு. கடிக்கும் போதே ஜூஸ் வெளிய வருது. மீடியம் ரேர்ல கிரில் பண்ணின லேம் நெக் ரோல்ஸும் செம்ம டேஸ்டா இருக்கு. எல்லா மீட்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஆங்கிள் மைக் வெஜிடபிள்ஸும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பீன் ஸ்ப்ரவுட்ஸும், ஆனியன்ஸும் கிரில்ட் மீட்டோட ரிச் ஃபிளேவர சரியான அளவுக்கு பேலன்ஸ் பண்றது. அவரு ஜாக்கெட்ட கழட்டிட்டு, ஸ்லீவ்ஸ மடிச்சுக்கிட்டு, ஃபைனல் ரவுண்டுக்கு ரெடி ஆகுறாரு. ஒரு பைட்டுக்கு அப்புறம் இன்னொரு பைட்டுன்னு நிறுத்தாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கிறதால அவரால நிறுத்தவே முடியல. கொஞ்ச நேரத்துல சாதம் பவுல் முழுசா காலி ஆயிடுது. கடைசியா ஊலாங் டீய ஒரே கல்ப்ல குடிச்சிட்டு முழு திருப்தியோட ரெஸ்டாரண்ட்ட விட்டு வெளியேறாரு.